அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, பிசிஓஎஸ் சித்தா ஸ்பெஷலிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் கருமுட்டை வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் இந்த கருமுட்டை வளர்ச்சியை குறைக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம என்ன சாப்பிட்டுட்ருக்கோன்னு தெரிஞ்சால் தானே முதல்ல அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருமுட்டை வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கருமுட்டை வளர்ச்சியை சீர்குலைக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன? நம்ம அன்றாடம் சேர்த்திட்டு தான் இருக்கோம் இதை. ஆனால் இதெல்லாம் நம்ம கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியாமலேயே என்ன மாதிரி எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நம்ம கடைக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு நான்வெஜ் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஃப்ரீஸ்டாக ப்ராசஸ்டாக ஏதாவது ஒரு வகையில் பதப்படுத்தப்பட்ட ஒரு நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். ஸோ ப்ராசஸ்டு ரெட் மீட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது ஆட்டு இறைச்சியாக இருக்கலாம், பன்றி இறைச்சியாக இருக்கலாம், மாட்டு இறைச்சியாக இருக்கலாம், கோழி இறைச்சியாக இருக்கலாம். இது எல்லாமே அவங்க ப்ராசஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய கருமுட்டையோடைய வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமல் புரதத்தை தாண்டி வெஜிடபிள்லேயே நமக்கு புரதங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது சைவ புரதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய கொட்டை வகைகள், நிறைய பருப்பு வகைகள், நிறைய சுண்டல் வகைகள், நிறைய நட்ஸ் வகைகள், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த ப்ரோட்டீனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். குறிப்பாக இந்த பிராய்லர் கோழி, பிராய்லர் சிக்கன் இதெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சும் என்னைக்காவது ஒரு நாள் தானே கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் அது இர்ரெகுலர் பீரியட்ஸையும் கருமுட்டை வளர்ச்சியும் பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக பெற்றோர்களாகிய நாம் மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி முட்டையே கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமான நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய முட்டைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஹார்மோன்களை தன்னகத்தே அடக்கி வச்சுருக்கிறதா இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னாலே நமக்கு பிடித்த உணவு அப்படின்னு பார்த்தோன்னா பரோட்டா, நூடுல்ஸ், நானு, ரோட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு பேக்கரிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே அங்கே போய் நம்ம சாப்பிட்றதும் மைதா சம்மந்தமான உணவுகள் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மைதா சேர்ந்த உணவுகள் எடுத்துக்கும் பொழுது அது இர்ரெகுலர் பீரியட்ஸையும் உருவாக்கும், நம்மளுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தையும் சீர்கழிக்கக்கூடியதாக இருக்கும், அதே சமயம் உடல் எடையை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ இதை தவிர்த்துட்டு முழுமையான தானியங்கள் நம்ம எடுத்து பழகணும் அப்படின்னு சொன்னால் அது கருமுட்டை வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, நம்ம பெண் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி நிறைய பப்ஸ் பிடிக்குது, நிறைய கேக் பிடிக்குது, அதில் நிறைய நிறமிகள் சேர்க்கப்பட்டிருக்கு, நிறைய அதில் அனிமல் ஃபேட் சேர்க்கப்பட்டிருக்கு, நிறைய ப்ராசஸ்டு ஆயில்ஸ் நிறையா சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோன்னா ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி பேக்கரி ஐட்டம்ஸில் நமக்கு இருக்கக்கூடிய கேக்ஸு, மஃபின்ஸு, ப்ரெட்டு, பிஸ்கெட்ஸ் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு கருமுட்டையினுடைய வளர்ச்சியை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பதிலாக ஹெல்தி ஃபேட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பூசணி விதை, வெள்ளரி விதை, பாதாம், வால்நட், இந்த மாதிரி கொட்டை வகைகள், விதை வகைகளில் நமக்கு நல்ல கொழுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய டின்டு ஐட்டம்ஸு, நிறைய பேர்த்துக்கு ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் ரொம்ப பிடிக்குது. ஒரு சிக்கன் சாப்பிட்றோன்னா கூட ஒரு டின்னில் அடைச்ச ஏதாவது ஒரு ட்ரிங்க் நம்ம குடிச்சு பழகிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சியை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம உடலில் நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்கி கெட்ட கனிமங்களை அதிகமாக உருவாக்கி நம்ம உடம்புக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளைவை தடுத்து கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்க செய்த நம்ம கல்லீரலோடைய வளர்ச்சியும் கல்லீரலோடைய பணியும் செய்ய விடாமல் செஞ்சு நம்ம ஹார்மோன் சுழற்சியை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் பழச்சாறுகளாக எடுத்துக்கலாம், பழங்களாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயமா இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா பால். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கிடைச்ச சுத்தமான நாட்டு
பசும்பால் அப்படிங்கிறது கருமுட்டை வளர்ச்சியை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய செறிவூட்டப்பட்டதாகவும் நிறைய ஹார்மோன் மாற்றத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கிறதுனால ப்ராசஸ்டு மில்காக இருக்கிறதுனால நம்ம கருமுட்டை வளர்ச்சி அது சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு பதிலாக நிறைய கால்சியம் சத்து நிறைந்த கீரை வகைகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த 5 விஷயங்கள் பெண்கள் தவிர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கருமுட்டை வளர்ச்சி முதல்ல எதனால் கெடுதோ அந்த விஷயத்தை சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கருமுட்டை வளர்ச்சியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய சீட்ஸு, நிறைய நட்ஸு, நிறைய கீரை வகைகள், நிறைய ஜிங்க், மெக்னீஷியம் சத்து நிறைந்த நிறைய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கருமுட்டை வளர்ச்சியை நம்ம பாதுகாத்துக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.